வாஞ்சா கல்போத்தர்பஷ்ய கிருபா சிந்துப்பியேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. हे कृष्णा करुणा चिंतो दीन पंतो जगत्पदे कोपेश कोभिका कांत राधा कांत नमोस्तुते दप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वासुदेव सुदं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं. गाद्यायिनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदम देवी पदिंदे गुरुदे नमः. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया சாட்சூரோன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீமத் பாகவதம் 9வது காண்டத்தில் அத்தியாயம் 10 பதம் 5. விஸ்வாமித்திரரின் யாக அரங்கில் இரவு நேரத்தில் அறிவில்லாமல் சஞ்சரித்த பல அசுரர்களையும் ராட்சசர்களையும் காட்டு மிராண்டிகளையும் லக்ஷ்மணரின் முன்னிலையில் கொன்ற அயோத்தியின் அரசரான பகவான் ராமச்சந்திரர் நம்மை காப்பாற்றட்டும். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர சக்கரவர்த்தி தசரதரின் புத்திரராக அவதரித்தவர். அவரும் அவருடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி நமக்கு அறிமுகமாக்கி வைத்த விஷ்ணு தத்துவமான லக்ஷ்மண பெருமாளும். பெரிய பெருமாள் ஸ்ரீ பகவான் ராமச்சந்திரமூர்த்தி, இளைய பெருமாள் இவர் லக்ஷ்மண பெருமாள். இவங்க 2 பேர் போக பரத சத்ருகனர், பரதனும் சத்ருகனனும், அவங்க 2 பேர். 2 பேருமே ராம லக்ஷ்மணர்கள் எப்படியோ அதே மாதிரி பரத சத்ருகனர்கள். இந்த 2 பேரும் அந்த 2 பேரும் நமக்கு ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி. நல்லா நம்மளால் நம்ம எந்த வகையில் நம்மளை நாம் புரிஞ்சுக்கிறோமோ அந்த வகையில் தான் அவங்க நமக்கு புரிய முடியும், அவங்கள நமக்கு புரிய முடியும். யார? இறைவனை. இறைவன்னா யாரு? இறைவன்னா எங்கோ ஒரு இடத்துல இந்த நம்ம வசிப்பிடமான இந்த பூமி கிரகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல விண்ணுலகத்தில் அங்கே பல்வேறு கிரகங்களுக்கு மத்தியில் பல தேவர்களாலும் சேவகர்களாலும் மற்ற ஆற்றல் மிக்க இயற்கை சக்திகளாலும் வணங்கப்படுகின்றவராகவும் அவங்கள அவர் நெறிப்படுத்தி இயங்க வச்சு ஜீவர்களை காப்பாற்றுகின்றவர்களாகவும் ஒரு வகையில் அறிமுகமாகிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பூமியில நம்ம கூடவே இருக்கக்கூடிய நீர், நெருப்பு, காற்று, வெளி, இந்த மாதிரியான 50 மகத்தான ஆற்றல் நம்ம கூடவே இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை, பிரம்மஸ்வரூபமா இயற்கையா இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே நம்ம கடவுள்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு அருகாமையிலும் இருக்கின்றார், வெகு தொலைவிலும் இருக்கின்றார். இந்த மாதிரி ஒரு வகையில் புரிஞ்சுக்கிறது. இன்னொன்று, அவர் ஒரு நபராகவும் நம்மளை போன்றே ஒரு தத்துவ வடிவம். ஆனால் அவங்க நம்மளை விட அதிக ஆற்றல் மிக்கவர்கள். நம்மளால் செய்ய முடியாததெல்லாம் அவங்களால செய்ய முடியும். அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு குற்றமாகாது. அவங்களுடைய செயல்கள் தவறான விளைவுகளை, துன்பமான விளைவுகளை தரவே தராது. இப்படி நம்பி ஒரு அதிகாரிகள் நமக்கு தெரிஞ்ச அதிகாரின்னா நம்ம எந்த மாதிரி நினைப்போம்? அவங்க செயல் எப்பவுமே சரியா இருக்கும். அந்த செயலுக்கான விளைவுகள் எதுவும் வந்தாலும் அது அவங்களையோ நம்மளையோ பாதிக்காது. அதனால அவங்கள நமக்கு துணையா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பார்ப்போம். அவங்க தான் அதிகாரி. அது நம்ம மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களோ, கல்விமான்களோ, காவல்துறை அதிகாரிகளோ, அல்லது அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி முறை அதிகாரிகளோ, இல்லை ஆசிரியர்களோ, அல்லது வீட்டில் உள்ள பெரியவங்களோ,
வயதில் மூத்தவங்க, செல்வத்தில் மூத்தவங்க, நம்மளை குழந்தையிலேருந்து பராமரிக்கிறவங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா பெரியப்பான்னா அண்ணன் அப்படின்னு ஏதோ ஒரு உறவு. அவங்களுக்கு அடிப்படை இலக்கணம் நம்ம கருத்தில் என்னவா இருக்கும்? அவங்க அதிகாரி, அவங்களோட செயல்கள் எப்போதுமே நன்மையை தரும், அதனுடைய விளைவுகளால் அவங்களும் பாதிக்கப்படுறதில்ல, நம்மளும் பாதிக்கப்படுறதில்ல. அவங்க நான் செயல்பட்டேன்னா அது தவறாகலாம், துன்பம் தரலாம், நஷ்டத்தை தரலாம், கால விரயத்தை தரலாம், அது கண்டிக்கத்தக்கதாகவும் இருக்கலாம். ஆனால் அதே செயலை அண்ணனோ அப்பாவோ அல்லது ஆசிரியர்களோ அல்ல அதிகாரிகளோ இல்லை இந்த மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய என்னுடைய குலதெய்வமோ தெய்வங்களின் தெய்வங்களோ இல்லை முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரோ இல்லை ஆன்மீக குருவோ பண்ணாங்க அப்படின்னா அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் துன்பம் தராது, எதிர் விளைவுகளை தராது, சுமையாக இருக்காது, அது தவறானதுன்னு மற்றவர்களால் தூற்றப்படுறதா இருக்காது அப்படின்னு நம்பினா தான் அவங்க அதிகாரின்னு அர்த்தம். இந்த அதிகாரிகள் எங்கேருந்து வர்றாங்க? அவங்களும் நம்மளை போல தான் பிறந்து வளர்ந்து நம்ம கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பால்ய பருவம் உண்டு, தோற்றம் உண்டு, மறைவு உண்டு, வயோதிகமும் உண்டு, எல்லாமே அவங்களுக்கும் உண்டு. ஆனால் அவங்கள நம்ம அதிகாரிகளாக நம்புகிறோம். இது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, பௌதிகமாக இருந்தாலும் சரி, அதிகாரின்னா அதுதான் விஷயம். அப்போ கடவுள் நமக்கு அதிகாரியாக இருக்கிறார் அப்படின்னு நம்புறதுல இருந்து நமக்கு அற்ப தேவைகளை தரக்கூடிய பக்கத்தில் இருந்து நமக்கு சேவை செய்யக்கூடிய, உதவி செய்து அல்லது நம்மளை வேலையை வாங்கி நம்மளை அவங்களுக்கு உடல் உழைப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நம்மளை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை அவங்க கைப்பாவையா அடிமையா கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனா அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவனா நம்மளை கையில் வச்சுக்கிட்டு அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்க அதிகாரி தான். அது மனைவி மக்களாக இருந்தாலும் சரி. நாம் அதிகாரி ஆகிறதும் இயற்கையாகவே அந்த நிலைக்கு வருவோம். நீங்களும் எனக்கு அதிகாரி ஆகலாம், நானும் உங்களுக்கு அதிகாரி ஆகலாம். அதிகாரிங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். இது ஜீவ தத்துவம். அது விலங்கியங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி அதிகாரி அப்படின்னா காரியங்களை அதி உன்னதமாக நேர்த்தியாக சரியாக செயல்பட்டு எதிர் விளைவுகள் துன்பம் தரக்கூடிய விளைவுகள் இல்லாமல் அன்பான ஆக்கப்பூர்வமான விளைவுகளை தரக்கூடிய வழிகாட்டுற எல்லாரையுமே அதிகாரி அந்த காரியங்களுக்கான தலைவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்போ அந்த அதிகாரி இது இந்த ஜீவ தத்துவத்தில் இவ்வளவு நன்மை இருக்குது. இது விஷ்ணு தத்துவம். விஷ்ணுன்னா இந்த விஸ்வம், யூனிவர்சல், மொத்த அம்சத்துக்கும் அதிகாரி. அந்த தத்துவம் இதுலேயே இவ்வளவு பூரண நன்மை இருக்கும்போது விஷ்ணு தத்துவம் எப்பேற்பட்டதாக இருக்கும்? நமக்கு யாரெல்லாம் அதிகாரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கே அதிகாரியாக இருக்கக்கூடியது தான் அந்த விஷ்ணு தத்துவம். நாம யாருக்காவது அதிகாரி ஆகிறோம். அதே மாதிரி நமக்கும் நம்மள மாதிரியே பாலியம், குழந்தை, பிறப்பு, இறப்பு எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தங்க நமக்கு அதிகாரியாக இருக்கிறாங்க, முன்னோர்கள். நமக்கு அடுத்து வர்ற ஜீவர்களுக்கு நாம அதிகாரியாக இருக்கிறோம். ஆக ஜீவர்களுடைய ஜீவ தத்துவங்கிறது பரஸ்பரம் ஒரே நிலை தான். மூத்தவர்களாக இருந்தாலும் இளையவர்களாக இருந்தாலும் படிப்படியான பயிற்சி, வளர்ச்சி, அனுபவ முதிர்ச்சி, அதனால ஏற்படுத்தக்கூடிய பக்குவமான செயல் நேர்த்தி, இதை வச்சு தான் நம்ம இப்போ ஜீவ தத்துவத்தில் அதிகாரி அப்படிங்கிறத காலத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவங்களா பார்க்குறோம். இதில் நமது குண நலன்களால் குணத்தில் நல்லது இருந்ததுன்னா, நல்ல குணமாக இருந்ததுன்னா நம்ம சௌக்கியமாக இருப்போம். குணத்தில் ஏதாவது ஏமாற்றம், தோல்வி, கவலை, பயம் இதனால் பாதிக்கப்பட்டு
குணக்கேடான ஒரு செயல்கள், குணத்துக்கு நமக்கு கேடான செயல்களை மேலே நமக்கு விருப்பம் இருக்கிற மாதிரியான குணம் நமக்கு அமைஞ்சிருந்ததுன்னா துன்பப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆக ஜீவ தத்துவத்தினால எந்த துன்பமும் கிடையாது, குணத்தால தான் துன்பம். சோம்பல் வரும், பயம் வரும், கோபம் வரும், ஆசிரியன் மேலே சந்தேகம் வரும், நம்ம செயல்கள் மேலே அதிருப்தி வரும், அதுக்கு காரணமாக அடுத்தவங்க மேலே பழி போடுறதுக்கு வரும். தன்னை உணராத அறிவிலிகள் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாரு, இருளுக்குள் நடமாடுகின்றவர்கள். இரவு நேரத்தில் வாழக்கூடிய பூச்சிகள் பறவைகள் நிறைய இருக்குது இந்த பூமியில். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம், பூமியோட இன்னொரு பகுதிக்கு வெளிச்சம் தர்றதுக்கு சூரியன் நகன்றதுக்கு அப்புறம், பூமி தன்னை வெளிச்சத்திலிருந்து வேறொரு பக்கத்தில் திருப்பிக்கிட்டதுக்கு அப்புறம், அது ஒரு நாளின் இரவு பகுதி. அந்த இரவு பகுதியாக நம்ம அனுபவிக்கிறது. எதுக்காக அந்த இரவு பகுதி நமக்கு இயற்கை வழங்கப்பட்டிருக்கு? எந்த மேலதிகாரியால்? இந்த விஷ்ணு தத்துவங்கிற அந்த அதிகாரியால். அந்த அதிகாரியால் நமக்கு காலம் இரவாகவும் ஒளியாகவும் இருளாகவும் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம குணநலன்களுக்கு பொருந்துற மாதிரியான வடிவத்தில் வாழும் முறைகள் வழங்கப்பட்டிருக்கு இயற்கையால். அந்த மேலதிகாரி விஷ்ணு தத்துவத்தில் இருக்கிற மேலதிகாரியால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த இயற்கைங்கிற அதிகாரி நம்ம அருகாமையில் இருக்கிற நமக்கு மூத்தவர்களோ இளையவர்களோ சகவாசிகளோ அவங்களால ஏற்படக்கூடிய அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு யாருக்கும் கீழ்ப்படியாமலாம் வாழ முடியாது. ஒன்றும் கேவலமான தன்னுடைய குணத்துக்காவது கீழ்ப்படிஞ்சு தான் வாழுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். யாரும் சுயமாக இயங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஜீவ தத்துவத்தில். ஆனால் விஷ்ணு தத்துவத்தில் அந்த விஸ்தீர்ணம் இருக்குது. அவங்கள கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, கட்டுப்படுத்தவோ வழிகாட்டவோ அவங்களுக்கு தேவையும் இல்லை. ஆனால் அவங்க சுயமாகவே தன்னை கட்டுப்பாட்டாகவும் நேர்த்தியாகவும் செயல்படுற நிலைமையில அவங்களோட இயல்பே அதுதான். அதான் விஷ்ணு தத்துவம். அந்த தத்துவத்துக்கு ஜீவ தத்துவம் தாராளமாக முன்னேற முடியும். நாம் இங்கேருந்து அப்படி விஷ்ணு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போனால் நம்ம முன்னேறி இருக்கணும்னு அர்த்தம். ஜீவர்கள் முன்னேறிட்டாங்க, பக்குவமாயிட்டாங்க. அதே சமயத்தில் அந்த விஷ்ணு தத்துவம் கீழே இறங்கி வருதுன்னா அது அவதாரம்னு அர்த்தம். அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? ஜீவ தத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவர்களை விஷ்ணு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது உண்மையிலேயே அதிகாரம் எங்கே இருந்து வருது, அது நம்மளை எதுக்காக ஆளுமைக்கு ஆட்படுத்துது, அதன் வழியில் நம்ம போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக கீழே இறங்கி வர்றது அந்த ஆற்றல் மிகு அதிகாரி, ஒரு நபர் அல்லது ஒரு சக்தி மிக்க வடிவம். அது நமக்கு அறிவையும் அன்பையும் கொடுக்குறது. அறிவையும் அன்பையும் சேர்த்து கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பக்தி. அறிவை மட்டும் கொடுத்துச்சு அப்படின்னா அது யுக்தி. அந்த யுக்தியால் நாம் நல்லபடியாக வாழ்ந்துக்கலாம். ஆனால் பக்தியில் கிடைக்கக்கூடிய அந்த அன்பான ரசபாவம், உறவு, இயற்கையான அந்த ஒரு இயல்பான ஆனந்த நிலை, தெய்வீகத்தோட கலக்கிற அந்த தெய்வீக ஆனந்தத்தை உணரக்கூடிய அந்த நிலை கிடைக்காது பக்தி இல்லைன்னா. பக்தி வேணும்னா ரொம்பலாம் சிரமப்பட வேண்டியதில்லை. குரு சரணாரவிந்தமே போதும். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த நேரத்திலையும் இறைவனை பற்றிய இறைவன்னா அந்த மேலதிகாரி, எல்லா இயற்கைகளுக்கெல்லாம் பூரண அதிகாரம் உள்ளவர், அந்த விஷ்ணு தத்துவத்தை ஆளக்கூடியவர். அந்த அதிகாரிகிட்ட நமக்கு அன்பும் பாசமும் இயற்கையாகவே சுபாவம் ஆயிடுச்சு அப்படின்னா அவரை தான் நம்ம சரணடையணும். அவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் பக்தியில் கிடைக்கும். பக்தி வேணும்னா அவரை சரணடையணும். நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சவரை சரணடைஞ்சோம்னா அவர் நம்மளை அந்த விஷ்ணு தத்துவத்தில் கீழே இறங்கி வந்த அந்த இறைவன்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும், அவர் அந்த ஆனந்தத்தை உணர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் போய் நடுவில் இருந்துக்கிட்டு ஒரு இடைத்தரகர் மாதிரி இறைவன்கிட்ட இருந்து வாங்கி நமக்கு வழங்குற அந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்க கூடாது. அது நமக்கு குணக்கேடு. அப்படி இல்லை. அவர் தான் அந்த விஷ்ணு தத்துவத்தில் ஒரு அம்சம்தான் அந்த குரு. அவர் அதே பிரேமிய
அப்படியே அள்ளி வழங்குவார். ஒரு தேன் தட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு துளி உனக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த கிடைக்க வைக்கிற அந்த சக்தி வந்து அந்த தேன் தட்டோட ஆற்றல் தானே தவிர தனியா ஒண்ணு வந்து நமக்குன்னு வரப்போறதில்லை. அப்போ அதுவும் விஷ்ணு அம்சம்தான். யாரு நமக்கு குருவாக வந்து அதே ரசபாவத்தை அன்பை தர்றவங்களும் அதே அம்சம்தான். அவங்களால தான் நமக்கு வழங்க முடியும், நாமளா கண்டுபிடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி இரவின் பொழுது அதுல வசிக்கக்கூடிய ஜீவர்களா இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா அவங்களத்தான் வர்ணிச்சிருக்கு. இப்படி அசுரர்கள் இரவில் அறிவில்லாமல் சஞ்சரித்த அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இரவில் அறிவில்லாமல் சஞ்சரித்த. ஏன் பகல்ல அறிவில்லாமல் செஞ்சா? இரவுலையும் சரி பகல்லையும் சரி அறிவில்லாதவன் அறிவில்லாதவன் தான். அறிவுன்னா என்ன அர்த்தம்? வெறும் புலன்களால தன் தேகத்துக்கு தேவையானதை மட்டுமே எந்த வழியிலையாவது சேகரிக்க அனுபவிக்க முயற்சி பண்றவன் அறிவில்லாதவன். முயற்சி பண்ணி அவன் தேக சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வான். ஆனா அது மனித அறிவு இல்லை, விலங்குகளுக்கு ஒப்பான அறிவு, வெறும் புலன் அறிவு. அதை அறிவாளின்னு சொல்ல முடியாது, அறிவால் ஆளப்படுகின்றவன் சொல்ல முடியாது. புலன்களால் ஆளப்படக்கூடிய சாதாரண ஒரு விலங்கு மனத்துடையவன், விலங்குத்தனமான குணமும் வாழ்க்கையும் உள்ளவன். அவங்க தான் இரவில் தன்னுடைய புலன் நோக்கத்துக்காக புலன் இன்பத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க. அவங்களால இரவோ பகலோ எந்த நேரத்துலையும் புலனுக்கு அப்பாற்பட்ட சத்தியத்தின்படி தர்மத்தின்படி தன் மனசாட்சியின்படி வாழ்றவங்களுக்கு எப்போதுமே இந்த புலனறிவுல மட்டுமே வாழ்றவங்களால இடைஞ்சல் தான் இருக்கும். இடைஞ்சல் மட்டும் இல்லை, அமங்கலமாகவும் தூய்மையற்ற நிலையிலையும் அமைதியற்ற நிலையிலையும் இந்த உலகத்தையே மாற்றி விட்டுருவானுங்க. அவனுங்களை அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். அதனால அந்த பல அசுரர்களையும் ராட்சசர்களையும் காட்டுத்தனமா, அதாவது முரட்டு முட்டாள்கள், அவங்களத்தான் காட்டு மிராண்டின்னு சொல்றது, அவங்களையும் யார் முன்னால் அளிக்கிறாரு? தன்னுடைய இன்னொரு அம்சம் சாட்சி, பரம சாட்சியாக லக்ஷ்மண பெருமாள், இளைய பெருமாள் லக்ஷ்மணன் சகோதரனாக அவதரித்தவர். அவதாரம்னா கீழிறங்கி வருதல்னு பார்த்தோம். அப்போ இவங்க இந்த ஜீவ தத்துவத்தை காப்பாற்றுறதுக்காக, அதை நெறிப்படுத்துறதுக்காக பூமிக்கு வந்தவங்க. அது வந்ததுனால அவங்களுடைய விஷ்ணு தத்துவம், அதாவது தெய்வீக ஆற்றல், அந்த அதிகார நிலை துஷ்பிரயோகமாகல, களங்கமாகல, தவறான வழியில அது நமக்கு வழிகாட்டி உபயோகப்படுத்தப்படலை. நம்மளையும் நல்லபடியாக உபயோகப்படுத்துது. எப்போ இருந்து? காலங்காலமா. இந்த ராமாயண காலம், ராமர் அவதரித்த காலமெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அந்த சக்கரவர்த்தி திருமகனா ராமன் வந்ததும் அதுக்கு முந்தின அவனுடைய அந்த வம்சாவளிகள் அதை நோக்கி பார்த்தோம்னா, அப்போ எவ்வளோ காலமாக ஜீவர்களை அவங்க தொடர்ந்து காப்பாற்றுவதற்காக கீழிறங்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுதும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம், பேசியிருக்கோம். இந்த அவதாரத்தை பற்றிய சிந்தனையில் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு, நம்ம புத்திக்கு எட்டுன அளவு, சக்திக்கு எட்டுன அளவு, ஆயுள்ல அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு நம்மளால் இறைவனை பற்றி சிந்திக்க முடியுது. இந்த இயற்கை அம்சத்தை பற்றி ஒரு தொகுப்பா நம்ம மனசுக்கு சமாதானமா. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம மனதுக்கும் புத்திக்கும் சமாதானம், இது சரிதான் அப்படின்னு சொல்லலை, அப்படி ஏற்றுக்க முடியல அப்படின்னா நமக்கு அறிவில்லைன்னு அர்த்தம், நாமளும் புலன்வசப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். இதை என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிலாம் அழுக வேண்டியதில்லை. நான் இந்த நேரத்தில் இதை செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய வெற்றி, என்னுடைய விரதம், என்னுடைய தவம் எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா உன்னால் ஆகிறது என்னால் ஆகிறதுங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகாரி ஆகிறதுனால ஒரு திருத்தமான நிலையில் இருப்போமே தவிர உயர்வுக்கான வழிக்கெல்லாம் போக முடியாது. அந்த விஷ்ணு தத்துவமாகிய இறைவர்கள், அந்த குருமார்கள், அவங்களுடைய பாதாரத்தை காட்டி சரணடைய வச்சு
அந்த சரணடைகிறதன் மேல நமக்கு பற்றும் பாசமும் மதிப்பும் கேள்வியே இல்லாம எந்தவித கேள்வியும் இருக்கக்கூடாது. கேள்வின்னா என்ன அர்த்தம்? நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு யாரு குரு, நீங்க எப்படி என்னைய மாணவனா தேர்ந்தெடுத்தீங்க, நான் உங்களுக்கு மாணவன் ஆயிட்டேன்னா உங்களால எனக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கேணத்தனமான கேள்வி இல்லாம கேட்கணும். கேள்வி என்ன கேட்கணும்? பணிவோட இந்த பிரபஞ்ச ஆற்றலினுடைய இயற்கை எதுலெல்லாம் நீங்க நிறைஞ்சிருக்கிறீங்க, எவ்வாறாக நிறைந்திருக்கிறீர்களோ அத்தனையிலையும் நிறைஞ்சிருந்தாலும் ஒட்டாம எப்படி இருக்கிறீங்க, எதுக்கும் எதாலையும் கலங்கப்படாம எப்படி இருக்கிறீங்க, நீங்க எப்படி பக்தியின் அம்சமா இறைவனின் அம்சமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிற மாதிரி, அதை புரிகிற அளவுக்கு எனக்கு அறிவும் ஆற்றலும் அமைதியும் தர்ற மாதிரி நீங்க எனக்கு அருள் புரியணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு சேவை செஞ்சு கேள்வி கேட்டு தன்னை உயர்த்திக்கிறதுக்காக கேட்கணும். அப்படிதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். தக்க ஆன்மீக குருவை அடைந்து பணிவுடன் சேவைகள் செய்து கேள்விகள் கேட்டு ஒரு ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுன்றிருக்கிறார். அதை விட்டு போட்டு விசாரிக்கிறதும் பலன் கருதுகிற செயல்களையும் அவங்களோட நம்ம எப்படி பெரிய ஆள் ஆயிடலாம், மற்றவங்க முன்னால் நம்மளை எப்படி என்னோட குருவை விட நான் எவ்வளோ சிறந்தவன் தெரியுமா, குருங்கிற ஒருத்தரை மறைச்சிட்டு நான் தான் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன், உனக்கு நான் தான் குரு அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாத்தலாம்னு சொல்லி நரித்தனமா விலங்குகளை போல ஒருத்தரை ஆக்கிரமிக்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்கக்கூடாது குரு கிட்ட. அதே சமயத்தில் குருவனுடைய செயல்களில் குற்றம் கண்டுபிடிச்சு அவருடைய செயல்களை விமர்சனம் பண்ணி அது மூலமாக நான் எப்படி இருக்கிறேன் பற்றியா அவருக்கே நான் சொன்னேன்னா அவர் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் வரும். இந்த கலியில புலநோக்க பொருட்களால் கவரப்பட்ட ஒரு அவலமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு தன்னுடைய உடல் கடந்தும் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் கடந்தும் போக தெரியாது. அவன் தன்னோட அறிவை பூரா இங்கே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். உடல் ரீதியாக உடலுக்கு உதவியாக இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களால் வரட்டு கௌரவங்களால் அபிப்பிராயங்களால் தன்னை ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறவனால இப்படித்தான் கேட்க முடியும், இப்படித்தான் கடவுளையும் குருவையும் பார்க்க முடியும். அப்போ அந்த நிலை அவனுக்கு தூய்மையாகணும் அப்படின்னா அந்த நிலையிலிருந்து குப்பை தொட்டி அப்படிங்கிற நிலையிலிருந்து அவன் திருந்தணும் அப்படின்னா பணிவோட எல்லாருக்கும் சேவை செய்யணும். அபிப்பிராய பேதம் இல்லாம தன்னை விட தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள்னெல்லாம் பார்க்கக்கூடாது. குருவுக்கு சேவை செய்யறதுக்கு முன்னாடி அந்த குருவை நம்பி வாழ்றவங்களுக்கு அவன் சேவை செய்யணும். குருவினுடைய சீடர்களுக்கு சேவை செய்யணும். பணிவோட சகோதரத்துவத்தோட அன்போட அவன் சேவை செஞ்சானா அவனுடைய களங்கங்கள் ஆணவம் அகங்காரம் நானுங்கிற அந்த மமதை எல்லாம் அழியணும். அழிஞ்சதுக்கப்புறம் அவன் குருவினுடைய அன்பு பார்வைக்கு ஆளாமான். அதுக்கப்புறம் அவன் வரலாம். ஆக மொத்தத்தில் எந்த ஒரு ஆற்றலும் கீழிறங்கி வருதல் அப்படிங்கிறத பல்வேறு கோணத்தில் பார்த்தாலும் அவதாரம்ங்கிறதுனுடைய அற்புதமான விளக்கம் அவதரித்தல் 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 அப்படின்னு இறைவன் அவதரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் என்னுடைய எண்ணமா செயலா புலனா புத்தியா மழையா காற்றா வெயிலா கருவா ஏதோ ஒரு வகையில என் கூடயே எனக்காக அவதரிச்சுக்கிட்டே இருக்கிறார். எனக்கு எப்ப என்ன தோணுதோ எல்லாம் பகவானுடைய அவதாரம் தான். புத்தியில அவதரிக்கிறார், புலன்கள் அவதரிக்கிறார், பட்டினியில அவதரிக்கிறார், விரதத்தில் அவதரிக்கிறார், எல்லாத்துல இருந்தும் அவதாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த இயக்கம் எப்பவுமே இருக்குது. அந்த விஷ்ணு தத்துவம் அது இரவுலையும், அதாவது தகாத நேரங்கள்ல அகாலமான நேரங்கள்ல ராட்சசத்தனமா அசுரத்தனமா காட்டு மிராண்டித்தனமா முரட்டு முட்டாள்களா என்ன கெடுக்கக்கூடிய அந்த விஸ்வாமித்திரனுடைய யாகசாலையில கெடுத்த மாதிரி நம்மளை கெடுக்கக்கூடிய, அதுவும் பரம சாட்சியா பக்கத்திலேயே இளைய பெருமாளைய வச்சுக்கிட்டு இதோ பார் இவனை நான் இப்படி காப்பாத்துறதுக்கு நீ எனக்கு கூட துணைக்கி இருக்கிறதுனால நான் தைரியமா இந்த தூய்மையான அந்த வேலையை நான் பணியை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாசத்தோட சேர்ந்து செய்கிறது. இதுல இளைய பெருமாளோட சேர்ந்து அவருக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த அவருக்கு முன்பாக அப்படிங்கும்போது இளைய பெருமாள் யாரு? இங்கே ஜீவர்களுக்காக அவர் தான் பகவானை இறக்கி கூட்டிகிட்டு வந்தவர். அத்வைதாச்சாரியார் வேண்டிக்கிட்டு எப்படி சைதன்ய மகாபிரபுவா கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் வந்தாரோ அதே மாதிரி இவருடைய பிரார்த்தனை
தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி லக்ஷ்மண பெருமாள் ஆதிசேஷனான அம்சமான இளைய பெருமாளால் லக்ஷ்மண் தம்பியாக அவதரித்து அவர் அண்ணனை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருடைய பிரார்த்தனைக்கு ஒருத்தர் மதிப்பளித்து இறங்கி வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவதார புருஷர்கள் தான். அந்த மாதிரி வந்து அவருக்கு முன்பாக இந்த ராட்சசர்களை அழிச்ச அந்த இறைவன் நம்மை காப்பாற்றட்டும். விஸ்வாமித்திரர், விஸ்வம்னா இந்த இந்த பிரபஞ்சம், மித்திரன்னா நேசமுள்ளவன், பாசமுள்ளவன், பராமரிக்கின்றவன், நாம் கேட்காமலே நம்ம மேலே அன்பு செலுத்தக்கூடியவர், அவர் தான் மித்திரர். அந்த விஸ்வமித்திரர் அவருடைய யாகசாலை, அவருடைய யாகசாலைன்னா அவருக்கு யாகசாலை எங்க இருக்கு? அவர் எதுக்காக யாகம் பண்றாரு? அவர் தன் பொருட்டு யாகம் பண்றாரா? இல்லை, பகவானுடைய வைபவத்துக்கு வலிமை சேர்க்கிறதுக்காக, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய திருவிளையாடல்களுக்கு மேலும் வலிமையும் ஊக்கமும் அது நேர்த்தியா அந்த திருவிளையாடல்கள்லாம் நிறைவேறட்டும், பகவானுடைய லீலைகள் நிறைவேறட்டும், அசுர சக்திகள் அழிக்கப்படட்டும், நேர்மையும் தூய்மையும் வலிமையும் இருக்கிறவங்களுக்கு மங்களம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி யாகம் பண்றவர். அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்குன்னே நல்லவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் பலன் தர்றதுக்கு விருப்பம் இல்லாத, தான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அசுர படைகளுக்கு, அசுரத்தனமான அந்த அயோக்கியர்களுக்கு பகவானுடைய அன்பான கருணை கிடைச்சி அவங்க அயோக்கியத்தனம் அழிக்கப்பட்டு அவங்களும் கடை தேரணுங்கிறதுக்காக பண்ற யாகம். ஆனா அது அவனுங்களுக்கு புரியாது. அவங்க அதை அழிக்கிறதுக்கு தான் வருவாங்க. அவங்களையெல்லாம் பகவான் அழிக்கிறார். அந்த ராமச்சந்திரர் நம்மை காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். விஸ்வாமித்திரரின் யாக அரங்கில் இரவு நேரத்தில் அறிவில்லாமல் சஞ்சரித்த பல அசுரர்களையும் ராட்சசர்களையும் காட்டு மிராண்டிகளையும் லக்ஷ்மணரின் முன்னிலையில் கொன்ற அயோத்தியின் அரசனான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் நம்மை காப்பாற்றட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு அவதார புருஷர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பகவான் வந்து அவதாரமா கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறாரு. ராமரா வர்றதுக்கு முன்னாடியும் பல்வேறு வடிவங்கள்ல தங்களுடைய பக்தர்களுக்கு காப்பாற்றுவதற்காக வந்துகிட்டே தான் இருக்கிறார். அதுல குறிப்பிட்ட அவதாரமா இந்த ராமாவதாரம் போற்றப்படுகிறது. ஏன்னா இந்த ராமாவதாரத்துல மற்றது எல்லா அவதாரங்கள்லையும் இறைவன், அந்த இறைவன்கிற அவருடைய அந்த அவதார நோக்கம் சரியா இருந்தாலும் இறையாற்றலை பயன்படுத்தி தான் அவதார நோக்கங்களை நிறைவேற்றிக்கிட்டாங்க இறைவர்களே. இறைவனா வந்த அத்தனை பேருமே, அதாவது அவதாரமா பூமிக்கு வந்தவங்க எல்லாருமே அப்படித்தான் நிகழ்த்திக்கிட்டாங்க. ஆனா ராமாவதாரத்துல மட்டும் ஒரு சாமானியன் கடைபிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டின ஒரு அவதாரம்ங்கிறதுனால இந்த ராமாவதாரம் மிகவும் சிறப்புள்ளதா இருக்குது. இந்த ராம அப்படிங்கிற அந்த 2 எழுத்து மந்திரமாகவும், உயிர் காக்கக்கூடிய சஞ்சீவியாகவும், நல்வழி காட்டக்கூடிய விளக்காகவும், எப்பவும் வழித்துணையாகவும், அதே சமயத்தில் ஞானமோ கல்வியோ தரமோ தகுதியோ எதுவுமே இல்லாத ஒரு துரதிர்ஷ்டசாலி ஒரு மனிதர்கள் கடைநிலையில் இருக்கிறவங்க கூட ராமநாமத்தை தொடர்ந்து சொன்னான்னா உன்னதமாவான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாமத்துக்கு வலிமை சேர்க்கிறதுக்காக, அந்த நாமத்துக்கு சொந்தக்காரனவன், அந்த நாமத்தின் வலிமையை வாழ்ந்து காட்டினவன், அந்த வாழும் முறையினாலே அந்த நாமத்துக்கு மகிமை வந்துச்சு. ராம அப்படின்னு சொன்னா அந்த அந்த மந்திர சொல், அந்த பெயர் சொல், அந்த சொல்லோட ஒலி, அந்த ஒலி ஒருத்தனுடைய காதுலேயோ புலன்லேயோ ஒட்டுச்சு, கேட்டுச்சு, அதை அவன் அனுபவிச்சுட்டான் அப்படின்னா மனப்பூர்வமா அதெல்லாம் ராம ராமன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா இடத்துலையும் ராமநாமம் கேட்குது, ராமஜெயம் பாடிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பாடிக்கிட்டு தான் இருக்கோம். ராமரை பார்க்குறோம், கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறதில்ல. அப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த ராமனுடைய அன்புக்குரிய அந்த வாழ்க்கை, அந்த அந்த அருள் கிடைச்சிருச்சா அப்படின்னா உனக்கு கிடைச்சிருக்கா? உனக்கு கிடைச்சதை உன்னால அனுபவிக்க முடியுதா? அதே மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்.
கிடைச்சிருக்கும் அப்படின்னு என்ன, அந்த கிடைச்சதுனாலதான் அவங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு அதுதான் ஆதாரமா இருக்குது. ஆதாரமா இருக்கிறது அவங்க வெளியே தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை. எதுவா இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கான கண்கள், பார்வை, வாழ்க்கையை பார்க்குற பார்வை, புலன்களையும் நமது தேவைகளையும் பார்க்குற பார்வையில் இருக்கணும். அபிப்பிராயம் நம்ம மேலே நமக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். ஐயோ நான் இப்படி நடந்துக்கிட்டேனே அப்படின்னு அழுவுறதோ, அல்லது நான் அப்படித்தான் நடந்துக்குவேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதோ, இப்படி குணக்கேடுகளில் இருந்துக்கிட்டு நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பகவான குருவை சரணடைஞ்சு குருவினுடைய சேவர்கள்கிட்ட, குருவினுடைய அம்சமாக இருக்கிறவங்க கிட்ட பணிவோட இருந்து அருகாமை அவங்க வழிகாட்டுதலின் பேரில் நம்ம செயல்களையும் நமது உடல்களையும் வாழ்க்கை முறையும் நடத்திக்கணும். நமக்குன்னு கிடைச்ச வாழ்க்கை முறை நமது பூர்வ ஜென்ம முந்தின செயல்களோட கர்ம வினையினால கிடைச்சிருக்குது. ஆனால் இது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், எவ்வளோ துயரமாக இருந்தாலும், அமங்கலமாக இருந்தாலும், மங்களமாக இருந்தாலும், செல்வ செழிப்போடு இருந்தாலும், கல்வி வசதிகளோடு இருந்தாலும் கூட அது அந்த முன்வினைப்படி கிடைச்ச வினைப்பயன் தான் இது. அதனால இதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்குள்ள அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நாம குருவையும் கிருஷ்ணரையும் கடவுளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாதை நமக்கு கிடைச்சிருக்குது. அது விஷ்ணு தத்துவத்தால இந்த ஜீவ தத்துவத்துக்குள்ள இருக்கிற நமக்கு இது கிடைச்சதுனால நாம அந்த அழகான பக்தி விஷயத்தை மட்டுமே பற்றி கொண்டு முன்னேற முயற்சி பண்ணணுமே தவிர, இவங்களை பற்றிய இந்த தீயவர்கள் இறைவனால் விஸ்வாமித்திரர் யாகசாலையில் அழிக்கப்படுறதுக்காகவே அதாவது கொல்லப்படுறதுக்காகவே அந்த அவங்கள பற்றிய அபிப்பிராயங்களை வச்சுக்கிட்டு நம்மளோட சேர்த்து குணங்களோட சேர்த்து பல்வேறு வகையில் நம்மளை தாழ்ந்த நிலைக்கு ஆளாக்கிக்க கூடாது, குழப்பத்துக்கு ஆளாக்கிக்க கூடாது. அதுக்காக நான் பண்ணுறதெல்லாம் சரித்தான் அப்படின்னு, நான் அப்படித்தான் எல்லாம் பகவான் செயல், என்னை இவ்வளோ நேரம் இப்படி இருக்க வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம குணக்குறைபாடுக்கெல்லாம் நலக்குறைவுக்கெல்லாம் அவர் தானே அப்படி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்க கூடாது. அவனன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறது உண்மைதான். அது எந்த வகையில்? எல்லா ஆற்றலும் இறைவனாலதான்ங்கிறது உண்மைங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். அவர் கொடுத்த சுதந்திரத்தை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணிட்டு அதுவும் இறைவன் செயல் தான் அப்படின்னு சொல்றது தப்பு. அதனாலதான் சொல்றது ஆச்சாரிய சம்பந்தத்திலிருந்து விலகவே கூடாது அப்படிங்கிறது. அந்த பகவான் ராமச்சந்திரன் நம்மை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறது இந்த பிரார்த்தனை எப்பவுமே தொடர்ந்து நம்ம இறைவன் நம்மளை இப்படி இந்த வகையில் காப்பாற்றணும் அப்படிங்கிறத நாம் மறக்காமல் பிரார்த்தனை தொடர்ந்து பண்ணினோம்னா அவதார நோக்கம்ங்கிறது, இறைவனுடைய அவதார நோக்கம் வெற்றி பெறும். அதனால தான் நாமத்துக்கு வலிமை தந்ததே ராமன். அந்த ராமனாவே வாழ்ந்து காட்டினதுனால நாமளும் கடைப்பிடிக்க முடியும்னு காலங்காலமாக பல்லாயிரம் ஜென்மங்களுக்கு அடுத்தும் கூட இன்னும் அது கடைப்பிடிக்க தகுந்ததாகவும் புத்தம் புதுசாகவும் அதில் எந்த குறையும் இல்லாமல் பூரண வெற்றியாகவும் எப்பேற்பட்டவர்கள் கடைப்பிடித்து ராமனை போல வாழணும்னு ஆசைப்பட்டு விரும்பி முயற்சி செஞ்சால் கூட அவனுக்கும் பரிபூர்ணமான அந்த ராமனுடைய அன்பும் கருணையும் பூரணமாக கிடைக்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை அவதாரங்கள்லேயே சிறந்த அவதாரமா இது போற்றப்படுவதற்கு காரணம் இதனுடைய நிலைத்த தன்மையும் எளிமையும். சாதாரண சிற்றுயிர்கள் எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தன் கூட ராமநாமத்தினால தூய்மை அடைஞ்சு முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா இருக்கிற, அப்படி முன்னேற முடியுங்கிறத கண்கூட நம்ம பார்க்க முடிஞ்சதுனால இந்த ராமாவதாரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.